இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 3ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், மார்கழி மாதம் 19ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, பௌர்ணமி திதி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டில் 4 கிரகத்தில் சுக்கிரன், புதன், சனி, செவ்வாய், சனி பார்வை, சூரியன் கன்ஜங்டாய் உட்காரும்போது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பிரத்யங்கராதேவி ஹோமம் செய்யும் பொழுது, பிரத்யங்கராதேவி, வாராகி, வைஷ்ணவி தேவி இவங்களுக்கெல்லாம் ஹோமம் செய்யும்போது, அதாவது ரொம்ப பிரயத்னப்பட்டு ஒரு முயற்சி முடியாமல் இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆகணும் ஆகலை, எனக்கு குழந்தை பிறக்கணும் நடக்கலை, கடன் தீரணும் முடியல, நாளைக்கு கால் இருப்பனா இருக்கலாம் தெரில, இந்த மாதிரி சம்பவங்கள் கூட இந்த ஹோமத்தில் நாம் பங்கு பெறும்போது அது கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எந்த கோவிலில் ஹோமம் செய்தாலும் சரி, தயவுசெய்து போய் இந்த வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. ஹோமத்தில் நீங்கள் உட்காந்தா போதும், உங்கள் அக்னிஸ்தானம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை அப்படியே எரிச்சிரும். யூ வில் பி பர்ஃபெக்ட்லி ஹாப்பி. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்லலாம் நிறையா பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிறது, வாகன விபத்து, அதே மாதிரி கம்யூனிகேஷன் சேட்டலைட்லாம் கட் ஆகிறது, கம்யூனிகேஷன் கட் ஆகிறது, இன்டர்நெட் துண்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக யூஎஸில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு தப்பான விஷயம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைக்ளோனிக் எஃபெக்ட் கூட அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொங்கு மண்டலமும் சரி, மதுரை மாதிரி இருக்கக்கூடிய இடங்களும் சரி, யூஎஸ் மாதிரி இருக்கிற இடங்களும் சரி, கவனம் தேவை. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்தா மனசு அலபாயம்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சுப கிரகங்களுடைய பார்வை என்ன பண்ணுது அப்படின்னா, நல்ல விஷயங்களை செய்வது, பெரிய மாற்றங்களை கொடுப்பது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசு மாறும். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வேறு மொழி பேசக்கூடிய மனிதர் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமான கம்யூனிகேஷன், ஒரு தகவல் வர வேண்டி இருந்ததுனாலும் வரும். இன்றைய நாள் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூ எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிந்தனை, கொஞ்சம் ரேடிக்கல் மைண்ட் செட் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக இருக்குது. நிருசிம்ஹ சூதினி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன்னா துட்டுக்கு பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆன்லைன் மூலியமாக பணம் வரும். சில பேருக்கு ஜிபேயில் வரலாம், சில பேருக்கு ஆன்லைன் ஆர்டிஜிஎஸில் வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஆனால் என்னென்னா உங்கள் சுயமாக மைண்டு வேலை செய்யாது. யாரோ ஒருத்தர் சொல்லி தான் நமக்கு புரிய வைக்க முடியும். இன்றைய நாள் அப்படி தெரியும். கைடன்ஸ் கரெக்டாக அமைஞ்சதுன்னா போதும், இன்றைய நாள் நிறைய ஏற்றங்களை பார்ப்பீர்கள். மெயினாக பெண் குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நல்ல நாளாக இருக்கப்படுது. பிளான் பண்ணால் போகிற அந்த விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தனலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. பிளான் பண்ணால் அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, பயணங்களில் பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. லைட்டாக ஹெல்த் மட்டும் விளையாடும், அதை மட்டும் பார்த்துங்க, வேறு எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. யோகமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நிறைய பேருக்கு அரசாங்கத்தின் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மிதுனத்தில் பிறந்தவங்க மெயினாக லாங் ட்ராவல் பண்ணுறீங்களா, சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடும். ஆனால் தள்ளி போய் நடக்கும். லாங் ஸ்டாண்டிங் கியூ அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப நேரம் நின்று ஒரு விஷயத்த பண்ணுறது. மெயினாக வாகனங்களில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்கன்னா ஏதாவது மறந்து வச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜன்னல் பக்கத்தில் உட்காடுறீங்க, உங்கள் ஃபைலோ உங்கள் பேக் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை மறந்துட்டு கீழே இறங்கிடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அதாவது எண்ணம் எங்கெங்கேயோ போகுமாமா, மெயினான விஷயத்த மறந்துடுவோம். ஸோ அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கோல்டன் நிறம். சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கையில் இருக்கிற பணம் கரையாமல் பார்த்துங்க.
சுபமாக விரயங்கள் செய்யலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, இல்லை ஒரு லேண்டு வாங்குறீங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்க்கு போடுறீங்க, இந்த நிஃப்டி 50ல் போடுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேவையே இல்லாத செலவு பண்ணுறீங்க, அருமையான மொபைல் வாங்குறாங்கன்னா அது அவ்வளோதான் அப்படின்னு அர்த்தம். எந்த விஷயம் அத்தியாவசியமோ அதில் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கர்த்தவியம். பெரிய பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எந்த விஷயத்தையுமே சிரமப்படாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம், எதையுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனோபலத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. போட்டி பொறாமை உணர்வுகள் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். கேந்திரங்களில் ரொம்ப முக்கியமான இடம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம்ங்கிறது குருஸ்தானம். அந்த குருஸ்தானத்தில் 4 முக்கியமான கிரகங்கள், அதில் 2 ராஜகிரகங்கள். அந்த 2 ராஜகிரகங்களுமே டைரெக்டாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை பார்க்குது. இதுக்கு மேலே என்ன பலம் வேணும்னு சொல்லுங்கள் எனக்கு. அருமையான நாள். விட்டு போன ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை இதெல்லாம் கிடச்சிரும். சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான தெய்வங்களில் ராஜராஜேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். எல்லா முயற்சியும் வெற்றி பெறும். 1 2லாம் கிடையாது. எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து 2 முக்கியமான ராஜகிரகங்களுடைய பார்வை இருந்து அது உங்களுக்கு பாக்யஸ்தானமாக இருக்கும்போது தெய்வ அனுகிரகத்தோட லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைத்தால் போகிறோம், அதை நடந்து முடிஞ்சிடும். எல்லா விதமான சந்தோஷத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை ஆனந்தத்தை ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நினச்சா போதும் நடந்து முடியும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புதன் வீட்டில் இருக்கிற சந்திரன் கெடுக்காது, மைண்டு தான் டிஸ்டர்ப் பண்ணும், ஓவராக திங்க் பண்ண வைக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ஐடியா வரும். நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, எந்த ஐடியா நம்ம எடுத்துக்கிறதுன்னு. 2ஆம் வீடு குரு வீடு. குரு வீட்டில் 4 சுபகிரகங்கள், அதில் 4 ராஜகிரகங்கள். ராஜகிரகங்களுடைய பார்வையெல்லாம் அஷ்டமத்தில் இருக்குது. திடீர் செலவுகள் ஏற்படும். அண்ணன் தம்பிகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான செலவுகள், முக்கியமான விஷயம் மட்டும் நடக்கும். வேறு எதுவுமே நெகட்டிவாக நடக்காது. பொறுமையாக இருந்தால் போகிற எல்லாமே செட்டில் ஆகிடும். பெரிய ஏற்றங்களை மட்டும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டெக்னாலஜியை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்க வேண்டும்னு சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்களோ நியூசிலாண்டில் இருக்கீங்களோ இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் டெக்னாலஜியில் ப்ராப்ளம் வரும். எந்த விதமான டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி அந்த டெக்னாலஜியில் பிழை ஏற்படும். இந்த மாதிரி நாட்களில் பயணங்களில் கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவியாக இருந்தால் கணவர் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆதிக்க மனப்பான்மையை மற்றவர்கள் மேல் செலுத்தப்படாதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஏன் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களில் 2 ராஜ கிரகங்கள். நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அந்த டாமினேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க, வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக கோதண்டராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் கடன் உதவிகள் நாடி வரும், தேடி வரும். குரு வக்கரமாக இருக்கனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ண உடனே கிடச்சிரும். நிறைய பேருக்கு அந்த ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஜனவரி 1st வீக்லேயே கடன் வாங்கக்கூடிய பிராப்தம் நல்லதுக்கு தான் ஏற்பட போகுது. ஏன்னா நிறையா சின்ன சின்ன கடன் வாங்கி வச்சுருப்பீங்களே அதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக அடிக்கக்கூடிய வாய்ப்புகள். பலன்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நாட்களில் கடன் வாங்கினா உடம்பு பாதிக்காது. கழுத்து பிரச்சனை வராது, வயிறு பிரச்சனை வராது.
மற்றபடி எந்த பாதிப்பும் கொடுக்காது. நிறைய ஏற்றங்கள் தான் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து, அதே ராகு ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த ராகு உங்கள் ராசி லக்னத்தில் உட்காருக்கிறதுனால யாருமே தொட முடியாத எண்ணங்களை நீங்கள் தொடுவீர்கள். யாருமே எட்ட முடியாத அந்த உயரங்களை எட்டக்கூடிய முயற்சி பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு வெற்றியும் உண்டு. நிறைய பேருக்கு திருமணம் பிராப்தம், நிறைய பேருக்கு காதல் கைகூடுவது, நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறப்பது, இந்த மாதிரி நடக்கும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மன சங்கடங்கள் எதுவுமே இருக்காது. நினச்சா போதும் அது நடந்து முடிஞ்சிடும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். பார்த்துக்க வேண்டியது உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் டெஃபிஷியன்சி, கையில் இருக்கக்கூடிய பணம், ரெண்டும் பெருசாக கரைக்காமல் பார்த்துங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலைமை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். தைரியமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். எந்த விஷயத்துலையுமே தடையில்லாமல் நடக்கும். ஒரு சில பேருடைய வீட்டில் மட்டும் லைட்டாக அந்த ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஒயரிங்கு இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும். வேறு இன்னும் பெருசாக வராது. தைரியமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் இன்றைய நாள் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. சகல விதமான சந்தோஷங்களும் நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக தாயாருடன் நல்ல நட்புறவு இருக்கும்படி பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பாக கருதப்படும். மெயினாக லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் குங்கும நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் தான். எல்லாருக்குமே எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் மனசு சந்தோஷங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.